தற்போது கிடைத்த மற்றும் ஒரு முக்கிய செய்தி, அமைச்சர் ஆனந்த் துறையில் டெண்டர் ஒன்று சர்ச்சையாகியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். நிச்சயமாக 6 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் முடிந்தது எப்படி என சமூக வலைதளத்தில் தற்போது வெளியாகி கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் ஆன்லைன் டெண்டர் நடைமுறை ஒன்று சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தையும் கடுமையான விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளது. 6 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் முடிவடைவதா என்று நெட்டிசன்கள் பலரும் தங்களது கண்டனங்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை பார்த்தபோது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மின் கொள்முதல் இணையதளத்தில் ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொல்வார்கள், டெண்டர்ஸ் தமிழ்நாடு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கோனேரிக்குப்பம் ஊராட்சியை சேர்ந்த காரப்பேட்டை கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பணிகளை அமைப்பதற்காக ஒரு டெண்டர் 16.83 லட்சம் மதிப்பீட்டில் இன்று வெளியிடப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, இந்த துறையின் அமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த என் ஆனந்த் இருக்கிறார். இந்த டெண்டர் இன்று காலை 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்பமாகிறது. டெண்டர் முடிவடையும் நேரம் பார்த்தீர்கள் என்றால் இன்று மதியம் 3 மணி என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெண்டர் திறக்கப்படும் நேரம் என தமிழக அரசின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது இன்று மாலை 4 மணி, அதாவது காலை 9 மணிக்கு ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட ஒரு அரசு டெண்டர் வெறும் 6 மணி நேர இடைவெளியில், அதாவது அதே நாள் மதியம் 3 மணிக்கே முடிவடைவதாக காட்டப்பட்டுள்ளது. பின்னர் 4 மணிக்கு அந்த டெண்டர் திறக்கப்பட்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். அரசு விதிமுறைகளின்படி லட்சக்கணக்கிலான பொதுப்பணிகள் டெண்டர் விடும்போது ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பிக்க சாதாரணமாக குறைந்தபட்சம் சில நாட்களாவது கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த டெண்டர் ஆனது வெறும் 6 மணி நேரத்தில் இந்த டெண்டர் முடிவடைந்துள்ளது. இது குறித்து கடுமையான விமர்சனங்கள் தற்போது இணையதளத்தில் வெளிவருகின்றன. சமூக வலைதளங்களில் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டுமே இந்த ஒப்பந்தம் போய் சேர வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். ஆனால் தமிழக அரசின் வெளிப்படையான டெண்டர் சட்டத்தின்படி பணிகளின் மதிப்பீட்டு தொகையை பொறுத்து குறைந்தது 15 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும். மிக மிக அவசரமான பொதுப்பணிகள் அல்லது பேரிடர் காலங்களில் இருந்தால் மட்டுமே தளர்வுகள் அனுமதிக்கப்பட்டோம். ராதிகா, தற்போது சர்ச்சையாகி உள்ள 16.83 லட்சம் மதிப்பிலான ஒரு குடிநீர் தொட்டி கட்டும் பணி மட்டுமே என்பதால் இதற்கு வெறும் 6 மணி நேரம் மட்டுமே அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பானது மற்றும் டெண்டர் முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது போன்ற மற்றும் ஒரு டெண்டரும் பார்த்தீர்கள் என்றால் வருகிற மே 22ஆம் தேதியும் காலை 9 மணிக்கு ஒரு டெண்டர் ஆரம்பமாகி 6 மணி நேரத்தில் மதியம் 3 மணிக்கு நேரம் முடிந்து 4 மணிக்கு திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவசர கால பணிகளை செய்வதற்கு இதுபோல் அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தாலும் ஆன்லைன் மூலம் வெளியாகும் டெண்டர்களை இவ்வளவு குறைந்த அவகாசத்தில் கால அவகாசத்தில் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய பரபரப்பினை புதிதாக பதவியேற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும். இது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனந்த் நாளை எப்படியும் பதில் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா, இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். ராதிகா, இது குறித்து அத்துறை அமைச்சர் நாளை விளக்கம் அளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.